அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்த்துருப்பீங்க, அப்பாவை கொண்டுட்டாங்க. ஆமா, அவர் எவ்வளவோ இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறைவால மட்டும் தான் நடந்திருக்கு. இது வந்துட்டு நம்ம சும்மா எடுத்த உடனே சொல்லல போலீஸோட இது அப்படின்னு. அந்த நடந்த அந்த 9ஆம் தேதியில இருந்து அன்னையில அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க அப்பா. ஆனா பிசிஆர் கேஸ் போட்டது எங்க அப்பா மேல. அவன் வந்து ஒரு முஸ்லீம் கன்வெர்ட், ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஆனவன் பிசிஆர் கேஸ் கொடுத்திருக்கான். அந்த கேஸ் எடுத்திருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறமா இது பொய் சொல்றான்னு ஏசிட்ட கொடுத்தோம். அப்புறம் கமிஷனர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறமா கலெக்டர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் சிஎம் செல்க்கு கொடுத்தோம். இது எல்லாமே இப்போ நடக்கல. இது வந்து 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. அவரோட பழைய ஆடியோ வீடியோ எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். இது பார்த்து இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் அவரு டெப்டி சிஎம் இருக்கும்போது அவர்கிட்ட பிஓசோவா இருந்தவர். போலீஸ் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விஆர்எஸ் கொடுத்து லாரி ஓட்டினவர் எங்க அப்பா. இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்மள இது பண்ணாரு. எவ்வளவு முயற்சி பண்ணாரு. பேஸ்புக்ல போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு. நம்மள கோயில் முடிச்சு கொடுக்கறாங்க, இந்த மாதிரி மெடல் கொடுக்கறாங்க. அப்பெல்லாம் ஒருத்தனும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இப்ப அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுதோ அவனுக்கு ஃபண்ட் பண்றேன். நன்கொடை தானே உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை நன்கொடை. ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நான் கொடுக்கறேன். மாசம் 1 லட்சம் ரூபா கொடுக்கறேன். மாசம் 1 லட்சம் ரூபா 12 மாசம் செக் போட்டு கொடுக்குறேன். நீ இதுல நியாயம் வாங்கி கொடு. எந்த கட்சியா இருந்தாலும், அது பிஜேபி இல்லன்ற ஒரு மேட்டர் இல்ல. ஓகே, நம்ம வந்துட்டு நீ பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்றதுக்கு இது வேணுமா, எனக்கு நியாயம் வாங்கி கொடு. எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம். மத்தது அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இது எல்லாமே. இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆச்சரிய பண்ணுமா, நீ எனக்கு வந்து பண்ணு. நான் உனக்கு பண்றேன். உனக்கு தேவை மாசத்துக்கு காசா, நீ நல்லது பண்ணுனா நல்லது பண்ணு. உனக்கு நன்கொடை வேணும்னா நன்கொடை கொடுக்கறேன். இது வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம். ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். போன ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட புதுசா வந்து ஏசி கூட கொடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நம்மள இது பண்ண போறாங்கன்னு. அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இது எப்போ நடந்திருக்குன்னா, ஓகே, அவனை நம்ம வந்துட்டு ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். அவன் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனது ஓகே, அவன் முஸ்லீமா மாதிரி மேரேஜ் பண்ணது ஓகே, அவங்க அப்பா அம்மா முஸ்லீமா மாத்தினது ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம புதுசா இப்ப இருக்கிற ஏசிட்ட போய் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சார்ஜ் ஷீட் போடணும். 60 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும். அந்த கேஸ் பெயில்ல வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடல. அப்போ போலீஸ் வந்துட்டு அவங்க மேல தப்பு வந்துடும். நாங்க சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட, கண்டிப்பா பிரைவேட் கேஸ் போவோம். அந்த இதுக்கு மேல எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நாங்க சப்மிட் பண்றோம். நான் கொடுக்குறேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் எங்க அப்பாவும் ஒரு வாடி போய் பாக்குறேன். இப்ப இருக்கிறான ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் கேட்கறான், எங்க அம்மா நீங்க தான் அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு.